நமக்கு இன்னைக்கு சௌக்கியமா இருக்கிறோம், நமக்கு ஏதாவது பிரச்சனைனா முற்றோலாவது ஒன்றாவது. அவர் சும்மா அளந்து விட்டாரு, நான் அத்தனை தேவாரம் படித்தா அதுவாகும் இதுவாகுனாரு. என் பையனுக்கு 2 மார்க் வரல. தெய்வமா நீ? என்னைக்கு நான் 6 இட்லி சாப்பிடுவேன், இன்னைக்கு 2 இட்லி உள்ளே போகல, 4 தான் சாப்பிட்ருக்கேன். நீ தெய்வமா? என் மனைவி போயிட்டா, என் கணவன் போயிட்டா, என் பிள்ளை போயிடுச்சு, தொழில் போயிடுச்சுன்னு கடவுளை சாடுகிறோம். இதே அவிநாசியில இறந்து போன மகவை 7 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. 5 வயசுல இறந்து போன குழந்தை 2 வருஷம் ஆச்சு. துக்கம் தாளல. அதே நாள்ல எதிர் வீட்டில் பூணூல் கல்யாணம், வடை பாயசம் அப்பளம் அவியல் மசியல் பொரியல், நல்ல லாலாப்பேட்டை இலைய போட்டு சாப்பாடு, 5 அடிக்கு இலை சாப்பாடு போட்டு விருந்து நடக்குது. அப்பளம் சத்தம் கேட்குது, அப்பளத்தை அடிக்கிறாங்க பாயசத்தில், டப்புன்னு சத்தம் கேட்குது. கமகமன்னு பச்சை கற்பூர வாசனை. சுந்தரர் உச்சி வெயில போறாரு. எங்க? இதே அவிநாசி வீதியில. இவர் 1 செகண்ட் 1 நிமிஷம் அந்த மங்களமான வீட்டில் போனார்னா தங்க தாம்பாளத்தில் பாத பூஜை பண்ணி அவருக்கு வேணுங்கிறத செய்வாங்க. இவர் எங்க போயிருக்கணும்? நாம இருந்தா எங்க போயிருப்போம்? நானா இருந்தா எங்க போயிருப்பேன்? நேரம் அங்கதான் போயிருப்பேன். உண்மை அதுதான். இதை மறைக்கிறது ஒண்ணும் கிடையாது. அவங்களே துக்கப்படுறாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லை. ஆனா சுந்தரர் அது செய்யல, நம்பிகள் அது செய்யல. எங்க அழுகை கண்ணீர் ஓலம் வருகிறதோ, துக்கம் வருகிறதோ, துயர் ஏற்படுகிறதோ, அங்கு போய் என்னுடைய துன்பத்தை நான் தீர்ப்பேன் என்று சொல்லி அந்த துன்பம் வருகிற வீட்டிற்கு போய் நின்னாரே, அதுதான் சுந்தரர். ஹீரோ, நிஜமான ஹீரோ இவர் தான். மற்றவங்களாம் ஜீரோ, இவர் தாங்க ஹீரோ. எப்படி நிற்கிறாரு பாருங்க. அப்படி சாதாரணமா அவர் உருவத்தை அப்படியே நினைச்சு கும்பிடுங்க, உங்க வீட்டில் மங்களம் அமங்கலம் நீங்கும். அவங்க 2 பேரும் பார்த்தாங்க, இது யாரையா இந்த ஆளு? நாங்களே புள்ள செத்து போச்சுன்னு அழுகுறோம், சும்மா சாமியாரா சிவனடியாரா போயா அப்படின்னு சொல்லல. தன் கண்ணீரை மாற்றி துக்கத்தை மறைத்துக் கொண்டு சுந்தரர் திருவடியை வலது கரத்தை அந்த வலது காலை அந்த அம்மையார் பிடிக்க, இடது பாதத்தை அந்த கணவனார் பிடிக்க, 2 பேருடைய கண்களிலிருந்து நீர் பீரிட்டு சுந்தரருடைய பாதத்தை அலம்பியதாம். அவங்க 2 பேரையும் அப்படி தூக்குறார். என்ன நடந்ததுன்னு கேட்டார். சொல்லுகிறார்கள், அவிநாசியப்பரை பார்க்க வந்த சுந்தரர் அவிநாசியப்பரை பார்க்கவில்லை, அன்னை கருணாம்பிகையை பார்க்கவில்லை. 2 பேரையும் அப்படி கையிலாக போட்டுக்கிட்டு அதே ஏரி, தண்ணீர் கிடையாது, முதலை கிடையாது, மதலையும் இல்லை, மதலைனா குழந்தையும் கிடையாது, வந்து நின்றார். தம்முடைய நாக்கிலிருந்து கோலாகவே எண்ணிய தமிழ் பாமாலையை கையில் எடுத்தார். அவிநாசியப்பரை கோபுரத்தை பார்த்தார். குத்தா, உனக்கு ஆட்பட்ட குற்றமும் குற்றமே என்று சொல்லி உரைப்பால் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கலியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு என்ற ஆர்டர் உத்தரவு போட்டார். என்ன ஆச்சரியம்! குபு குபு என்று நீர் பெருகியது, குளம் ஏறி நிரம்பியது. என்றோ இறந்து போன முதலை மீண்டும் உழைத்தது. முதலை தான் உண்ட சோற்றை கொப்பளிப்பது போல, உமிழ்வது போல வாயிலிருந்து வாயை பிளந்தது. கரைக்கு நேராக வந்து எம்பிரான் நம்பிகள் பாதத்தின் கீழே ஒரு குழந்தையை தள்ளியது. அந்த குழந்தை வேறு யாருமல்ல, இதே 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போன அந்த குழந்தை. இறந்து போகிற பொழுது 5 வயசு, மீண்டும் உயிரோடு வருகிற பொழுது 7 வருஷத்தோடு கொடுத்தார் எம்பிரான் சுந்தரருடைய தயவினால். இது கற்பனை கதையல்ல, கட்டுக்கதை அல்ல. நீங்க எல்லாம் மற்றவங்களாம் கற்பனை கதைன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காகத்தான் அவிநாசியப்பருடைய வெளி கரடி கம்பம் என்கிற அந்த விளக்கேற்ற தூண்ல அன்று இருந்த மன்னவர்கள் அந்த முதலை கக்குவது போல, சுந்தரர் பெருமான் பாடுவதை போல சிற்பத்தை கல்லினால் வடித்தார்கள். இன்றும் அந்த குளம் இருக்கிறது, அந்த மடம் இருக்கிறது. ஆனால் எம்பிரான் சுந்தரர் கைலாயத்திலே சிவனோடு உறைந்து கொண்டிருக்கிறார். அந்த முதலை உண்ட மதலை கைலாயத்தே இருக்கிறார். இத்தனை புண்ணியம் செய்த அற்புத தலம் நம்முடைய திருப்பூர் மாவட்டமாகிய இந்த கொங்கு நாட்டை தவிர வேற எந்த ஊருக்கு சிறப்பு இருக்கிறது?
தர மாட்டாரா? சோர்வாகிய நம்முடைய வாழ்க்கையில் தீபத்தை ஏற்ற மாட்டாரா? துயராகிய வெப்பக்காற்று வீசுகிற நம்முடைய வாழ்க்கையில் அருமையான மயில் பீளிகையினாலே நம்மை வீசி நம்மை குளிர்விக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆகையினால தான் சுந்தரரை வழிபட்ட கண்ணில்லாத குருடரும் முடமாகிய ஊனமுற்றவரும் சுந்தரரை வழிபட்டதனால் கண் பெற்றார்கள், முடங்கு கூன் நிமிர்ந்தது என்று சொல்லுவார் நம்பியாண்டார் நம்பிகள். இந்த வாய்ப்பை இந்த எளியவனுக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை விட என்ன கருணை வேணும்? அவரை பற்றி பேசுவதற்கு நான் எத்தனை கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எத்தனை பேர் மற்றவனை வாழ்க, மற்றவன் ஜே, மற்றவன் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்கிறான். என் வாயில நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாக. உங்க திருவாயிலிருந்து அதுதான் வருது. அதனாலதான் இவ்வளவு துணிச்சலோடு நீங்க வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவிநாசியப்பருக்கு ஆட்பட்டவர்கள். எங்க துன்பம் வருகிறதோ அங்குதான் சுந்தரர் நிற்பார் துன்பத்தை நீக்குவதற்கு. எங்கு இன்பம் வருகிறதோ அங்கு ஈசன் நிற்பார் இன்பத்தை இரட்டிப்பாக மாற்றுவதற்கு. இந்த நிலையை நீங்க இருக்கிற அத்தனை பேரும் பெறணும்.